Hello guys, it's Technomy. நீ நம்ம பார்த்தீங்கன்னா லிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிங்க் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் தான் எனக்கு பர்சனலாக பிடிச்சது. இந்த லிங்க் அப்படிங்கிறது வாட்ஸ் த லிங்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஒரு பேஜையும் இன்னொரு பேஜையும் இணைக்கிற ஒரு பொருட்டு தான் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாட்டு அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே இருக்க ஒரு பேஜாகவும் இருக்கலாம், வேற ஒரு வெப்சைட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பேஜாகவும் இருக்கலாம். இந்த ரெண்டு பேஜையும் இணைக்கக்கூடிய ஒரு இதுதான் லிங்க். சரி, இதை பற்றி இந்த லிங்கை பற்றி இப்போ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். முதல்ல நான் VS Code ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் வச்சுட்டேன். பண்ணி பார்த்தீங்கன்னா HTML ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதில் இண்டெக்ஸ்னு மட்டும் ஒன்று சும்மா ஒரு HTML ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெப் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த லிங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா இன்டர்னல் லிங்க், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லிங்க். இன்டர்னல் லிங்க் அப்படிங்கிறது உங்களோட கம்ப்யூட்டர்ல இருந்து அதாவது உங்களோட வெப்சைட்ல இருந்து நீங்களே பண்ணக்கூடியதான் இன்டர்னல் லிங்க். இப்போ இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். முதல்ல நம்மளோட சேனலோட பேரை தனிப்பாக போட்டுக்கிறேன். டெக்னோமி. இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட பேர் தலைப்பு வந்துருச்சு. இப்போ லிங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு என்னோட அபவுட்டை நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். கீழே அபவுட்னு போட்டு என்னோட சேனலோட இது வரணும் அப்படின்ட்டு கீழே இப்போ நான் அபவுட் அப்படின்னு நம்ம பண்ணிட்டு இப்போ ஃப்ரீ ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ இதுக்குள்ளோடி இது போகணும் அப்படின்னு நினச்சா போகாது. ஏன்னா இது வந்து சாதாரண ஒரு டேக் தான், இது வந்து ஆட்ரிபியூட் டேக் கிடையாது. இப்போ நம்ம இந்த லிங்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டேக்கோட பேர் தான் ஆட்ரிபியூட் டேக். கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணாலே இந்த ஆட்ரிபியூட் டேக் வந்துடும். இப்போ இந்த இடத்துல இந்த இருக்கா இந்த கேப்புக்குள்ள நீங்க என்ன அதுல என்ன எழுத்து வரணும்னு நினைக்கிறீங்களோ அதால அபவுட் அப்படி போடலாம். நான் இதில் அபவுட்னு போட்டுக்கிறேன். அபவுட்னு போட்டு இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா இப்போ தெரியுதா டிஃப்ரெண்ட் அப்போ இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும். இப்போ இதே நம்ம டச் பண்ணாலும் இது எங்கேயும் போகாது. ஏன்னா இப்போ நம்ம எங்க போகணுங்கிறது அது கொடுக்கவே இல்லை, இங்கே தான் கொடுக்க போறோம். சரி, இப்போ எங்க போகணும்னு கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னொரு HTML டேக் about.html. இப்போ இந்த about.html குள்ள h2 டேக் ஒன்று போட்டுக்கிறேன். அபவுட் போட்டாச்சு. இதுக்குள்ள பீட்டா கிளிக் பண்ணி லாரம்னு ஒரு டம்மி வார்த்தையா ஒரு 200 வார்த்தை போட்டுக்கலாம். லாரம் 200 போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள இப்போ ஒரு 200 வார்த்தை வந்துருச்சு. நான் இதை போட்டுக்கிறேன், வேப்ரா போட்டுக்கிறேன். சாரி, ப்ராப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ வேர்டு இருக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தொட்டாலும் இது போகாது. ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோமோ தவிர இதுவுமே நம்ம லிங்க் பண்ணலை. இனிமேல் தான் லிங்க் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா HREF. இந்த HREFங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ். இந்த ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ் தான் நம்ம எதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும். இது இந்த அபவுட் அப்படிங்கிறது நமக்கு போகணுங்கிறதுக்காக நான் இதில் என்ன பேர் போட்டிருக்கேன், about.html தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால அந்த about.html நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா கூட இதில் போதும். இப்போ இதை நம்ம தொட்டோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ண அந்த இது வந்துடுச்சு. இதுதான் லிங்க்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா லிங்க்ல ஒரு டைப்பு. இப்போ சரி, நம்ம வந்து ஒரே ஃபோல்டருக்குள்ள நிறைய இருக்கு, அந்த மாதிரி நம்ம பண்ண ஈஸியாக பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஃபோல்டர் வைக்க போகிறது நம்ம பெரிய ஒரு இது வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது நம்ம மல்டிபிள் ஆஃப் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். நியூ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த நியூக்குள்ள அடுத்து ஒரு இன்ஃபோ அந்த மாதிரி நான் வந்து ஒரு இது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். info.html. இப்போ இந்த நியூக்குள்ள இருக்க info.html நம்ம ரெஸ்ட் போட்டு இன்ஃபோ இதுலேயும் அப்ளை மாதிரியே ஒரு டம்மி வார்த்தையாக போட்டுக்கலாம். இப்படி ஒரு 200 வார்த்தை போட்டாச்சு. இப்போ நம்ம அப்ளை மாதிரியே வந்து இந்த இடத்துல வந்து அதே மாதிரி கொடுத்து இடத்துல இன்ஃபோ போட்டுக்கிறேன். இந்த இடத்துல இன்ஃபோ போட்டாச்சு. சரி, ஓகே. இப்போ இன்ஃபோ வந்துருச்சா? இப்போ இந்த இடத்துல நம்ம அப்ளை அடிச்ச மாதிரியே info.html அப்படின்னு அடிக்க கூடாது. இதை அடிச்சோம்னா வராது. info.html போட்டாலும் கரெக்டாக உங்களுக்கு லிங்க் வராது. இப்போ நான் தொட்டு பாருங்க, வரல. ஏன் அப்படின்னா
நம்ம வெறும் info.html மட்டும் தான் நம்ம சொல்லியிருப்போம் தவிர அது எந்த ஃபோல்டர்ல இருக்குங்கிறத நம்ம இன்னும் சொல்லல. ஒரே ஃபோல்டர்ல இருந்தா பண்ண வேணாம். ஆனா இப்ப இருக்கு வேற ஒரு ஃபோல்டர்ல இருக்கு அந்த காரணத்தால் நம்ம இந்த அதையும் சொல்லி தான் ஆகணும். இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ணிக்கோம், நியூ அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கிற info html போ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இன்ஃபோ நம்ம கிளிக் பண்ணோம்னா இப்போ ப்ராப்பரா வருதா? இதுதான் இன்டர்னல் லிங்க். இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் லிங்க் அதை பத்தி பார்க்கலாம். இப்போ இதுலயே இப்போ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் லிங்க் கொடுக்குறோம் அப்படின்னா நான் இந்த இடத்துல ஒரு யூடியூபோட லிங்கை கொடுத்துக்கிறேன். புதுசாக ஒரு டேப் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதாட்டு உங்க இந்த லிங்க்குள்ள போனாலே இந்த மாதிரி பேஜ் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இருக்கா இந்த எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து இப்போ பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போ நீ இந்த இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த யூடியூப் லிங்கை தொட்ட உடனே அது பார்த்தீங்கன்னா நேராக இந்த இடத்துக்கு தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன பேஜ் தேவையோ இந்த மாதிரி பேஜை நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒன்று இருக்கு. இப்போ இதில் வந்து இப்போ நான் தொட்டோன்னா என்னோட இந்த டேப்லேயே ஓப்பன் ஆயிடுச்சா, எனக்கு இந்த டேப்ல ஓப்பன் ஆண்டா அப்புறம் மாதிரி தனி டேப்ல தான் எனக்கு வரணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா இல்லை போய் டார்கெட்னு அடிச்சுட்டு டார்கெட் பிளாங்க் இது இப்போ கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தனி டேப்ல ஓப்பன் ஆகும். ஒரு நிமிஷம். பார்த்தீங்களா தனி டேப்ல ஓப்பன் ஆகுதா? அப்போ ரீஃப்ரெஷ் பண்ணாம பண்ணிட்டேன். அவ்வளோதான். லிங்க்ஸ் பார்த்தா அவ்வளோதான். சரி கைஸ், see you later. நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். இது நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அதனால சுத்திக்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.